வணக்கம். அணுக்களுக்குள் காந்தத்தன்மை எப்படி உருவாகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் இயக்கம் சிறிய காந்தங்களை உருவாக்குகிறது. இதைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாகப் பார்ப்போம். ஒரு எலக்ட்ரான் வட்டப்பாதையில் சுற்றும்போது அது ஒரு சிறிய மின்னோட்ட வளையமாக செயல்படுகிறது. மின்னோட்டம் பாயும் கம்பிச்சுருள் எப்படி ஒரு காந்தப் புலத்தை உருவாக்குமோ அதேபோல இந்த எலக்ட்ரானும் ஒரு காந்தப் புலத்தை உருவாக்குகிறது. மின்னோட்டம் என்பது மின்னூட்டம் வகுத்தல் காலம் ஆகும். எலக்ட்ரான் ஒருமுறை சுற்றிவர எடுத்துக்கொள்ளும் காலத்தை அதன் வேகம் மற்றும் ஆரத்தைக் கொண்டு நாம் கணக்கிடலாம். இதன் மூலம் மின்னோட்டத்திற்கான சமன்பாட்டைப் பெறுகிறோம். காந்த இருமுனை திருப்புத்திறன் என்பது மின்னோட்டம் மற்றும் அந்த வளையத்தின் பரப்பளவின் பெருக்கற்பலன் ஆகும். இங்கே வட்டப்பாதையின் பரப்பு r² r ஆகும். இதை மின்னோட்டத்துடன் பெருக்கினால் நமக்கு காந்த திருப்புத்திறன் கிடைக்கும். முந்தைய சமன்பாடுகளை பயன்படுத்தினால் எலக்ட்ரானின் சுற்றுப்பாதை காந்த திருப்புத்திறன் EVR2 என்று கிடைக்கிறது. இது எலக்ட்ரானின் வேகம் மற்றும் அதன் வட்டப்பாதையின் ஆரத்தை சார்ந்து அமைகிறது. இப்போது கோண உந்தத்தை ஆங்குலர் மொமெண்டம் இதனுடன் இணைப்போம். L mvr என்பதால் Vr மதிப்பிற்கு பதிலாக L மீட்டர் என்பதை பிரதியிடலாம். இதன் மூலம் காந்த திருப்புத்திறனுக்கும் கோண உந்தத்திற்கும் உள்ள தொடர்பை அறியலாம். இறுதிச் சமன்பாடு E2 மீட்டர் L என்று கிடைக்கிறது. இதில் உள்ள E2 மீட்டர் என்பது கைரோமேக்னடிக் விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. இது எலக்ட்ரானின் மின்னூட்டத்திற்கும் நிறைக்கும் இடையிலான மாறிலி ஆகும். போரின் கொள்கைப்படி எலக்ட்ரானின் கோண உந்தம் குவாண்டமாக்கப்பட்ட ஒன்று. அதாவது L என்பது h2 இன் மடங்குகளாக மட்டுமே இருக்க முடியும். இதுவே அணுவின் கட்டமைப்பிற்கு அடிப்படையாகும். கோண உந்தத்தின் மதிப்பை நாம் பிரதியிடும்போது நமக்கு ஒரு அடிப்படை மாறிலி கிடைக்கிறது. இதுவே போர் மேக்னடான் பார் மேக்னெட்டன் என்று அழைக்கப்படுகிறது. இது அணு இயற்பியலில் காந்த திருப்புத்திறனின் அடிப்படை அலகு. எலக்ட்ரானின் மின்னூட்டம், நிறை மற்றும் பிளாங்க் மாறிலி ஆகியவற்றின் மதிப்புகளை பயன்படுத்தினால் போர் மேக்னடானின் மதிப்பு தோராயமாக 9.27 x 1024 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் என்று வரும். முதல் ஆற்றல் மட்டத்தில் N1 இருக்கும் எலக்ட்ரானின் காந்த திருப்புத்திறனை கணக்கிடுவோம். இது நேரடியாக ஒரு போர் மேக்னடான் மதிப்பிற்கு சமமாக இருக்கும். இரண்டாவது ஆற்றல் மட்டத்தில் N2 இருக்கும்போது அதன் மதிப்பு 2 மடங்கு போர் மேக்னடானாக உயர்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு சுற்றுப்பாதைக்கும் அதன் மதிப்பு மாறுபடும். எலக்ட்ரான் எதிர்மறை மின்னோட்டம் கொண்டிருப்பதால் அதன் காந்த திருப்புத்திறன் திசையானது கோண உந்தத்தின் திசைக்கு நேர் எதிராக அமையும் என்பதை நினைவில் கொள்க. இந்த அடிப்படை காந்த திருப்புத்திறன்களின் கூட்டுத்தொகைதான் ஒரு பொருளின் ஒட்டுமொத்த காந்தப் பண்புகளை தீர்மானிக்கிறது. இதுவே பாராகாந்தத்தன்மை போன்ற விளைவுகளுக்கு காரணமாகிறது. சுருக்கமாகச் சொன்னால் எலக்ட்ரானின் இயக்கத்தால் காந்த திருப்புத்திறன் உருவாகிறது. கோண உந்தத்திற்கும் இதற்கும் உள்ள தொடர்பு மற்றும் போர் மேக்னடான் மதிப்பை நாம் இன்று கற்றோம். ஒரு சிறிய கேள்வி: வேகம் மாறாமல் இருக்கும்போது எலக்ட்ரானின் சுற்றுப்பாதை ஆரம் அதிகரித்தால் காந்த திருப்புத்திறன் என்னவாகும்? EVR2 என்பதால் ஆரம் அதிகரித்தால் திருப்புத்திறனும் அதிகரிக்கும். முக்கிய குறிப்புகள்: எலக்ட்ரான் இயக்கம் காந்தத்தை உருவாக்குகிறது, திருப்புத்திறன் கோண உந்தத்திற்கு விகிதத்தில் இருக்கும், மற்றும் போர் மேக்னடான் என்பது ஒரு அடிப்படை அலகு. இந்த பாடம் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கல்வி வீடியோவை வழங்கியது விஷன் சால்வியை. தொடர்ந்து கற்போம், வளர்வோம்.